பூமிக்கும் நிலவுக்கும் இடையேயான பாதி தூரத்தை ஆர்டிமிஸ் 2 விண்கலம் குழுவினர் கடந்து செல்லும் போது எடுத்த பூமியின் முதல் உயர்தர படங்களை நாசா வெளியிட்டுள்ளது. விண்கல குழுவினர் தங்களின் இறுதி என்ஜின் எரிப்பு செயல்பாட்டை முடித்து நமக்கு மிக நெருக்கமான விண்வெளி அண்டைபீடான நிலவை நோக்கிய பாதையில் பயணிக்க தொடங்கிய பிறகு இந்த அற்புதமான படங்களை அந்த திட்டத்தின் கமாண்டர் ரீட் வைஸ்மேன் எடுத்ததாக நாசா கூறுகிறது. விண்கலம் ஏவப்பட்ட 2 நாட்கள் 5 மணி நேரம் மற்றும் 24 நிமிடங்களுக்கு பிறகு இந்த மைல்கல் எட்டப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டதும் விண்கல குழுவினர் ஒட்டுமொத்தமாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக விண்வெளி வீரர் கிறிஸ்டினா கோச் கூறினார். ஹாலோ வேர்ல்ட் என அழைக்கப்படும் முதல் புகைப்படம் பறந்து விரிந்த நீல் அட்லாண்டிக் பெருங்கடலை காட்டுகிறது. பூமி சூரியனை மறைக்கும் போது வளிமண்டலத்தில் ஒளியாலும் இரு துருவங்களிலும் தோன்றும் பச்சை நிற துருவ ஒளிகளாலும் இப்படம் சூழப்பட்டுள்ளது. இதில் பூமி தலைகீழாக தோன்றுகிறது. இடதுபுறத்தில் மேற்கு சகாரா மற்றும் சைபீரிய தீபகற்பமும் வலதுபுறத்தில் தென் அமெரிக்காவின் கிழக்கு பகுதியும் தெரிகிறது. வெள்ளிக்கிழமை அதிகாலையில் விண்வெளி குழுவினர் நிலவை நோக்கிய பயணத்திற்கான டிரான்ஸ் லூனர் இன்ஜெக்ஷன்ஸ் எரிப்பு செயல்முறையை வெற்றிகரமாக முடித்த பிறகு இந்த படங்கள் எடுக்கப்பட்டன. இந்த எரிப்பு செயல்பாட்டு ஓரின் விண்கலத்தை பூமியின் சுற்றுவட்ட பாதையிலிருந்து வெளியேற்றுகிறது. ஓரின் விண்கலத்தில் இருந்த 4 விண்வெளி வீரர்களும் நிலவை நோக்கி 2 லட்சம் மைல்களுக்கும் அதிகமான தூரம் பயணிக்க இலக்கு வைத்துள்ளனர். ஆர்டிமிஸ் 2 தற்போது ஒரு மீள் பாதையில் உள்ளது. இந்த பாதை விண்கல குழுவினரை நிலவின் மறுபக்கத்துக்கு அழைத்து சென்று மீண்டும் பூமிக்கு கொண்டு வரும். 1972ஆம் ஆண்டுக்கு பிறகு மனிதர்கள் பூமியின் சுற்றுவட்ட பாதையை தாண்டி பயணிப்பது இதுவே முதல் முறையாகும். புளோரிடாவில் உள்ள கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து இந்த விண்கலம் ஏவப்பட்டது. விண்கல குழுவினர் ஏப்ரல் 6ஆம் தேதி நிலவின் மறுபக்கம் கடந்து ஏப்ரல் 10ஆம் தேதி பசிபிக் பெருங்கடலில் இறங்குவதன் மூலம் பூமிக்கு திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நிலவின் ஒளியால் பூமியின் இருண்ட பகுதியின் அழகான காட்சிகளை நாங்கள் காண்கிறோம் என்று அவர்கள் கூறினார். விண்வெளியை பார்க்கும் ஆர்வத்தில் ஜன்னல்களில் கரைப்படைந்தால் அவற்றை எப்படி சுத்தம் செய்வது என்று கேட்பதற்கு வைஸ்மேன் பின்னர் ஹூஸ்டனில் உள்ள கட்டுப்பாட்டு மையத்திற்கு மீண்டும் அழைத்தார். விண்கலத்தில் இருந்து நமது கிரகத்தை படம் பிடிப்பது ஆரம்பத்தில் கடினமாக இருந்தது. அவ்வளவு தூரத்தில் புகைப்படம் எடுக்கும் போதும் எக்ஸ்போசர் அமைப்புகளை சரி செய்வது சிரமமாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஆனால் அது ஒரு பிரச்சனையாக இல்லை. வைஸ்மேன் எடுத்த மற்றொரு புகைப்படம் பூமியை இரவு மற்றும் பகலாக பிரித்து காட்டுகிறது. ஒளிக்கும் இருளுக்கும் இடையேயான அந்த எல்லைக்கோடு டெர்மினேட்டர் என்று அழைக்கப்படுகிறது. பின்னர் பூமி கிட்டத்தட்ட முழு இருளில் மூழ்கியிருக்கும் இரவில் மனித குலத்தின் மின்விளக்குகள் மின்மினுப்பதை காட்டும் மற்றொரு படத்தை நாசா வெளியிட்டது. மேலும் 2026இல் எடுக்கப்பட்ட பூமியின் தோற்றத்தையும் மனிதர்கள் கடைசியாக நிலவில் கால் பதித்த 1972ஆம் ஆண்டு அப்போலோ 17 குழுவினர் எடுத்த அதே போன்ற படத்தையும் நாசா அருகருகே வைத்து ஒப்பிட்டு காட்டினர். கடந்த 54 ஆண்டுகளில் நாம் வெகு தூரம் வந்துவிட்டோம். ஆனால் ஒரு விஷயம் மாறவில்லை. விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது நமது பூமி அவ்வளவு அழகாக இருக்கிறது என்று நாசா குறிப்பிட்டுள்ளது.